கார்த்திகை தீபம் ஏற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது தான் முதல் சந்தேகமே. பொதுவாகவே இதை நம்ம நிறைய பதிவுகளில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தீபம் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் எப்போயும் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றிருப்பீங்க. அது வந்து காமாட்சி விளக்கோ இல்லை கஜலட்சுமி விளக்கோ நீங்கள் வச்சுருப்பீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு எரியணும். அது போக இன்னொரு விளக்கு, எப்பயும் 3 விளக்கு ஏற்றுவீங்க. பொதுவாகவே வீடுகளில் 6 விளக்கு ஏற்றுதல் என்பது நல்லது. என்னங்க ரெட்டப்படையாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. 6 அப்படிங்கிறப்ப சுக்கிரனை ஹிட் பண்ணும். ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்குறதுக்கு தான் 6 விளக்குகள், துணை விளக்கோடு சேர்த்து 6 விளக்குகள்ங்கிறது சாதாரண நடைமுறையில் இருக்கக்கூடியது. இந்த கார்த்திகை எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 விளக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய 6 ப்ளஸ் இது ஒரு 5. இந்த 5 எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5ஐயும் குறிக்கக்கூடிய விதமாக 5 விளக்குகள் ஏற்றணும். இந்த 5 விளக்குகளில் 4 திசைகளுக்கு ஒன்று வைக்கலாம். தெற்கு திசைக்கு மட்டும் கூடுதலாக இன்னொரு விளக்கு அன்னைக்கு வைக்கலாம். இது ரொம்ப சிறப்பான விளக்காக அமையும். குலதெய்வ வழிபாடே நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கார்த்திகை என்று என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இழுப்ப எண்ணெய் கடைகளில் கிடைக்கிறது. இப்போ இழுப்ப எண்ணெய் வாங்கி தீபம் போடலாம். நீண்ட நேரம் இழுப்ப எண்ணெய் தீபம் எரியும். திரி வந்து பார்க்குறப்ப நமக்கு தாமரை தண்டு திரி இருக்கு இல்லையா, அந்த திரி வந்து பயன்படுத்துறது உத்தமமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்பயும் போல் பஞ்சு திரியும் நூல் திரியும் வந்து பயன்படுத்தலாம்.